Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. So, இன்னைக்கு tutorial is going to be a complete makeup tutorial. ஒரு சிம்பிளா ஈஸியா எப்படி பண்ணுவோம் அப்படின்றதா. ஸோ இந்த லுக் தான். ஸோ இந்த கான்டூர், இந்த blusher, இந்த highlighter, இந்த லிப்ஸ்டிக், இந்த ஐ மேக்கப், இந்த ஃபேஸ்க்கான டோன் எல்லாமே எப்படி நான் பண்ணேன் அப்படின்றதா உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். Now let's get into the video. So first step வந்து ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. That is the basic prep that I do. And the second step பார்த்தீங்கன்னா illuminating moisturizer. பிங்க் ட்ரிப்பான். நான் யூஸ்வலி இந்த ப்ரைமர்ஸ் ரொம்ப எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ண மாட்டேன். சுகர் உடையது. This is very nice actually. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா it acts as a primer as well as a moisturizer for me. Okay. ஸோ என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையான ஒரு ஸ்கின். ஸோ இன்ஸ்டண்ட்டாக போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் இது வந்து என்னுடைய ஃபென்டி பியூட்டி உடைய ஒரு கான்டோர் ஸ்டிக் இது. பட் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறது தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுடைய வேலை. இது வந்து மோக்கா. ஸோ மோக்கா ஷேட் இது. ஸோ ஜஸ்ட் டு கன்சீல் மட்டும் பண்ணிக்கிறேன் என்னுடைய அண்டர்நீத் தி ஐ. ஸோ இது வந்து நம்ம கான்டூருக்கும் யூஸ் பண்ணலாம். என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து ஒரு மினிமலிஸ்டிக்காக ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது ஓரியண்டல் எக்ஸ்ட்ரா. இது வந்து மேக்கப் ஸ்டுடியோடைய ஒரு கன்சீலர். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ கன்சீலர். பட் இன்னைக்கு நான் ரொம்ப ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் அ குட் கன்சீலிங் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இது எனக்கு இருக்கும். வெரி வெரி நைஸ் ஷேட். என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் ட்ரை டு அப்லோட். ஸோ இது வந்து நல்ல ஒரு கவரேஜ் இருக்கும். அண்ட் இதுவே வந்து நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்கும். ஸோ அதனால நான் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஓகே, த ஷேட் நம்பர் நேம் இஸ் ஓரியண்டல் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் மேக்கப் ஸ்டுடியோ. ஸோ என்னுடைய பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக் உடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பவுடர். ஸோ நான் இதை எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப பவுடரி லுக் வேண்டாம் அப்படின்னும் போது பியூட்டி பிளெண்டரை லேஸாக வெட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு பவுடர் ஃபீல் வராது உங்கள் மேக்கப்பில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் பாக்ஸி. நம்ம ப்ரஷ்ல போடுறது ஒரு மெத்தட், த பர்ஃபெக்ட் மெத்தடும் அதுதான். பட் ஆனால் இதெல்லாம் வந்து என்னுடைய கண்டுபிடிப்புகள். பர்சனலாக வந்து பண்ணும்போது இந்த ஃபீல் வரணும் ஸ்கின்ல, ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பவுடர் லுக் வேண்டாம் அப்படின் போது நான் இப்போ ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு சிம்பிள் மேக்கப், ஒரு ப்ராப்பர் ஃபுல் மேக்கப் இல்லை, பட் இட்ஸ் அ டுட்டோரியல். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ கிளாரிஃபை இட். சரி, நம்ம ஒரு பர்சனலாக ரெடி ஆகும் போது நிறைய வகையில் நம்ம ரெடி ஆகும் இல்லையா, இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சு ரெடி ஆகும். ஸோ இப்போ ப்ரஷஸ் மோஸ்ட்லி என் கையில் வந்து ப்ரஷஸ் வந்து இல்லாமல் இந்த மாதிரி கையில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு பேலட் மார்ஃபியோடைய ஐ ஷேடோ. ஸோ எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேனோ அந்த அளவுக்கு இது காலியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேட், என்னோட இந்த ஷேட் இருக்கு இல்லையா ட்ரெஸ்ஸில். ஸோ ஜஸ்ட் யூஸிங் மை ஃபிங்கர்ஸ் ஒன்லி. ஸோ இது வந்து கெட் ரெடி வித் மீ ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஐஷேடோஸ் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் உங்க மேக்கப்பை வந்து அழகா காமிக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து ஐஷேடோ போடுறதுனால என் மேக்கப் பிரைட் ஆயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரைட் ஆகாது, ஆக்சுவலி அது டல் பண்ணி தான் கொடுக்கும் நமக்கு.
நீங்கள் போடாமல் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியும் மேக்கப். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மாதிரி பேலான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் உங்களோட மேக்கப்பில். ஸோ பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை. இந்த செம்மண் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஐஷேடோவை that comes in my top also. So அதனால அதை சூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அதை கொஞ்சம் லைட் பண்ணிட்டு yes it. And the next step is the eyeliner. ஸோ ஐலைனர் வந்து சுகர் உடையது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலைனர் அண்ட் நல்ல லாங் ஸ்டே கூட. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஐ எம் யூஸிங், கிராஃபிக் ஜாம் 36 hour ஐலைனர். நல்ல ஒரு ஜெட் பிளாக் இருக்கு காஜல். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த கான்டூர். கான்டூர் அகெயின் ஃபென்டி பியூட்டி. ரொம்ப ஈஸியாக டக் 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 டக்குன்னு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு ஒரு டார்க் ஷேட்ஸ் வேணுமோ அப்ளை வெரி ஈஸி. ஸோ இந்த கான்டோர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து லைட்டாக பியூட்டி பிளெண்டர் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இந்த ஃபென்டி பியூட்டியோட இந்த கான்டோர் ஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா வெரி ஒரு செல்ஃப் செட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு blend பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நிறைய கான்டூர் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆகுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைனருக்கு ஐம் ஜஸ்ட் யூஸிங் தட் ரெகுலர் ஸ்விஸ் பியூட்டியோடையது இப்போ தி அவுட்லைனுக்கு மட்டும். And Lakme Odia Red Cherry. இது ஏன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட லிப்போட பிக்மெண்ட்டையும் நல்லா கவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் இஸ் த ரீசன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ப்ரௌன் ஆட் பண்ண போகிறேன். சேம் என்னோட அந்த டாப் கலர். This shade is available in Nykaa 01. ஒரு ப்ரௌன் ஷேட் வேணும் அப்படின்னு கேட்குற ப்ரைஸ்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும், ரொம்ப பிரைட் லுக் வேணாம் அப்படின்னாலும் இந்த ஷேட் நல்லா இருக்கும். Almost ready. So next step வந்து blushing பண்ண போறேன். So blusherக்கு வந்து I'm just using this little lighter shade with my beauty blender. And the next step is my little more favorite இப்போ Color Essence உடைய Pro Sheen. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஒரு கைண்ட் ஆஃப் கோல்டன் ஆஷ்
PSP01 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த ஹைலைட் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஹைலைட்டிங். ஸோ ஹைலைட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இது ரொம்ப பளபளன்னு இருக்காது. ஸோ நிறைய டைம் வந்து நம்ம பிரைட்ஸ் பண்ணும்போது கூட ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நமக்கு சொன்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கம்மி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வர வேண்டாம். உங்களுக்கு ஷுட் லுக் வெரி நேச்சுரல் ஹைலைட்டிங் வேணும், பட் கொஞ்சமா க்ளோ இருந்தால் போதும் அப்படின்னா இது ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ நான் என் ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நம்ம அதையே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி ஸ்கின்னே அழகாக காமிக்கும். அண்ட் அதே சமயம் வந்து ரொம்ப பாப் டெப்டா ஹைலைட்டடா அந்த மாதிரி காமிக்காது. So you can see. So no filter, no editing, nothing. எனக்கு எப்பயுமே இந்த நியூஸ் மேலே போகிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால எஸ் இதுலேயே ஒரு பஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் யூஸ் பண்ணிப்போம். ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக கூட நம்ம இதை லேசாக போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தெரியாது. யூ கேன் see. எஸ் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பவுடர். அண்ட் என் ஐப்ரோஸ் வந்து நான் கொஞ்சம் க்ரோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் ஐப்ரோஸ்க்கு எதுவும் யூஸ் பண்ணல. அண்ட் யூஸ்வலி மஸ்காரா நான் ரொம்ப போட மாட்டேன். ஐ டோன்ட் கேரி தட் ப்ராப்பர்லி. அதனால இந்த ட்ரெஸ்க்கு கொஞ்சம் பொட்டு வச்சா நல்லா இருக்கும். எஸ் ஐம் ரெடி. ஸோ பொட்டு வந்து குட்டியாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். So that's all. See, you can see the contour, the blushing, the highlighting எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளெண்டிங் குவாலிட்டியே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நமக்கு பண்ணிக்கும் போதும் சரி, பிரைட்ஸ்க்கு பண்ணும்போதும் சரி. ஸோ திஸ் அவுட். ஸோ நோ ஃபில்டர், நோ எடிட்டிங், நத்திங். ஸோ ஜஸ்ட் கெட் ரெடி வித் மீ அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி டவுட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சிலர் வந்து சில ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தா தான் என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஐ டேக் சம் டைம். அது எப்படி இருக்குது என்னன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஹோப் இன்னைக்கு இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you all in another video. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye. Yes,